அதன் வண்ணம் பிம்பங்கள் வெறுமைகள் அதன் வறுமை பிம்பங்கள் இதழ்கள் சேரா முத்தங்கள் மௌனம் பேசிய வார்த்தைகள் அன்பும் காதலும் பண்பானால் அழிந்திடுமே பல யுத்தங்கள் ஆசையால் அழியும் உலகத்திலே நிழலல்ல நிஜம் இந்த பிம்பங்கள் முகமதின் அழகு கண்ணாடியில் அகமதின் அழகு பிம்பங்களே பிம்பங்கள் 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 பிம்பங்கள். ஆமாம் அண்ணன் எங்க இவ்வளோ நேரமாக எங்கே தானே இருந்தார்? எங்கே போனார்? தெரியலடா. ஐயோ சித்தார்த், ரோஷினிக்கு என்னாச்சு? அண்ணன் இஷி she's drunk. இது என்னங்க புது அசிங்கம்? ரோஷினி வேலைக்கு போட்டோம், அவளுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு அது இதுன்னு சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷனா? அத்தை மாமா கூட ஒரே வீட்டுல இருக்கணும், கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி ஆம்பளை மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்கா. செல்வி, இதை நீ பெருசுப்படுத்தாத. ஆமாம்மா, அப்பா சொல்கிறது தான் சரி. அண்ணி இத்தனை நாளாக நம்ம கூட தங்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஏய் ஆமாடா, ராத்திரி நேரத்துல இப்படி குடிச்சிட்டு ஆம்பளை மாதிரி தள்ளாட்டிட்டு வருவான்னு ஏதாவது கேட்டா தப்பு. ஞாபகம் வச்சுக்கிங்க, இது இன்னமும் என் வீடு. செல்வி உட்கார், உட்காருன்னு சொல்றான்ல. அவன் சொல்றதுல என்ன தப்பு? ரோஷினி நம்ம கூட எத்தனை வருஷம் வந்திருக்கா? இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஏன் குதிக்கிற? அம்மா, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிட்டோம். நீங்களோ அப்பாவோ இதில் தலையிடுறது சரியில்லை. அண்ணன்கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனால் தயவு செஞ்சு அண்ணி கூட மட்டும் சண்டை போடாதீங்கம்மா ப்ளீஸ். அண்ணன் வராங்க. சித்தார்த், என்ன கன்றாவிடாது? என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதோ? அப்பவே தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இந்த பொண்ணு வேணான்னு என் பேச்ச கேட்டியா? இப்ப பாரு, ஒரு குடிகாரியே நீயே கூட்டிட்டு வர அளவுக்கு உன்னை தள்ளிட்டா. என்ன மாசி சொல்றீங்க? அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவா? சித்தார்த், விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி பேசாத. கல்யாணம்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? அப்பா, எனக்கே பயங்கர கோவமா இருக்கு. ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? நானே ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க வேற. அவனே கோவத்துல இருக்கான். எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். டே சித்தார்த், பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, நீ அவளை தனி குடுத்தனம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ண பொண்ணு இப்படி அசிங்கமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாமா? இவ இந்த நிலைமையில வந்ததை யாரெல்லாம் பார்த்தாங்களோ? இங்க பாரு சித்தார்த், ரோஷினினால அந்த குடும்பமான காத்துல பறந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சித்தார்த், ரோஷினி விரும்பி இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நம்பல. எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். உங்க அம்மாவிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடா, நீ ஏதாவது கேள்வி கேட்க போறியா? ஒரே ஒரு கேள்வி தான். என்ன? ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்களே, என்ன செஞ்சீங்க? ரோஷனோட பாஸ் ஷானை அறிஞ்சிட்டேன். தப்பு பண்ணிட்டீங்கண்ணே. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? கேட்டுஷ குரு, இந்த உலகத்திலே தி பெஸ்ட் ஃபீலிங் என்னன்னு சொல்லுங்க? லவ். உங்களுக்கு அதை விட்டா வேற எதுவுமே தெரியாதா? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃபீலிங் காதல் தான். அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. தப்பு. You're wrong. Revenge. பழி வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் the best feeling one can experience. எதுக்கு பழி வாங்குனீங்க? ஆமாம், யாரை பழி வாங்குனீங்க? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? அஃப்கோர்ஸ், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்கிட்ட
எதை பற்றி வேணாலும் பேசலாம், என்னை நம்புனா. ஓகே குரு, நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஷூர். ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பிடிச்சி போய் ரொம்ப காதலிச்சா. அந்த பையனும் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னான். ஸோ அவனை முழுசாக நம்பி அவன் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் கர்ப்பமாயிட்டான், அதுவும் படிக்கிறப்ப. இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சதும் நிறைய போய் சொல்லி கடைசியில் அவளை கழட்டி விட்டுட்டு ஓடிட்டான். பேசிக்லி ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் அபார்ஷன். அந்த அபார்ஷனால் வந்த காம்ப்ளிகேஷன்ஸில் அவளோட கர்ப்பப்பையை வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நிறைய மென்டல் அண்ட் இமோஷனல் டார்ச்சர். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அவகிட்ட சும்மா பொழுதுபோக்குக்காக இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா. தென் ஒன் ஃபைன் டே அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்தா. அப்ப அவ என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் மூஞ்சி முகரை பேர்த்து எடுத்துருந்துருக்கணும். ஐ மீன், நானாக இருந்தால் அதான் செஞ்சுருப்பேன். அதுதான் ஒரு மனுஷனோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்ல போய் கான்ஃபரன்ட் பண்றது. ஆமாம், இந்த மாதிரி தப்பு பண்ணவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே ஆகும். தப்பு இல்லைல்ல? தப்பே இல்லை. ஆமாம், இப்போ எதுக்கு இந்த கதை? யார் இந்த பொண்ணு? நான் தான் அந்த முட்டாள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவனை மறுபடியும் பார்த்தேன். லைட்டா பழி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ரதா, நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? குரு, என்னால் உங்கள் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ளார ஒத்து போய் அதுக்கு மேலே ஏதாவது நடந்தாலும் என்னால் உங்களை அப்பாவாக்க முடியாது. ஏன்னா ஐம் நாட் அ கம்ப்ளீட் உமன். எனக்கு புரியல. I don't have my uterus, man. Guru, you're a nice guy. நம்ம ரெண்டு பேரும் பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் எவ்வளவு ஜெனுவின்னு எனக்கு தெரியுது. என்னை இம்ப்ரெஸ் பண்ணோன்னு நினச்சி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூ டிசர்வ் மோர். அப்படி என்ன அறியாமலேயே உங்கள் மனசில் ஆசையை வளர்க்க நான் காரணமாக இருந்திருந்தேன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. It wasn't on purpose. பிம்பங்கள் பிம்பங்கள். அடுத்த செஷன் ஆரம்பிக்க இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது. அதான் ஐ கேம் ஃபார் குவிக் பைட். உனக்கு ஏதாச்சும் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணு. ஓகே, பை. ஏய், திமிரு இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ரைட் பேக் அட் யூ. பணம் இல்லைனாலும் கா வாங்குறது மட்டும் திமிரு இல்லையா? ஓவே, அதுக்கு வேற பேர் இருக்குல்ல. வாட்ஸ் தட்? பந்தா. யா, பந்தா. தனியா, நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல. ஓகே, 2 நாளாக என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். டோன்ட் மேக் திங்ஸ் வர்ஸ். உன் அம்மா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சுரேஷ் கா வாங்கிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. உன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகுது, இதுக்கப்புறம் ஒரு வசதியான வீட்டில் இருந்து உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏய், உனக்கு தான் அவங்கள பற்றி தெரியும்ல. அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு உன் அப்பா பணம் கொடுத்தாரா? இது எனக்கு சொல்லவே இல்லை. என்கிட்ட வாங்கின பணம் பத்தாதுன்னு உன் அப்பா கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கேன். ஏன் எல்லாம் அந்த பச்சை கல்லுக்கா வாங்குறதுக்காக? வெக்கமா இல்லை? ஏய், பெயிண்ட் தானே, மாற்றிக்கலாம். நீலாம் திருந்தவே மாட்டடா. தனியா, பார்த்து பேசு. வேணாம், எனக்கும் த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு.
மிரட்டாத சுரேஷ், நான் பயப்பட மாட்டேன். நீ என் பணத்தை திருப்பி கொடு. கொடுக்குறேன், ஓகே, கொடுத்து தொலைகிறேன். போய் உன்கிட்ட போய் பணம் எடுத்தேன் பாரு, ஒரு லோன் ஷாப் மாதிரி நச்சரிச்சுக்கிட்டு. சே, என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் ஏன் பணம் எனக்கு திருப்பி வேணும். நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், கேட்குறியா? மைக்கும் கௌரவம் டெண்டர் பண்ண போகிறாங்க. உனக்கு உன் பிஸ்னஸில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. நீயும் விவேக் மாதிரி இக்குமெண்ட்ஸ் எல்லாம் விற்று காசாக்கி உன் கம்பெனி இழுத்து முடியுது. ஏய், மைண்ட் யோர் வேர்ட்ஸ். அண்ட் என்ன அவன் கூட கம்பேர் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? அவன் சொல்லாமல் எடுத்தா நீ போய் சொல்லி எடுத்த. ரெண்டுமே ஏமாத்துறது தானே. நான் யாரையும் ஏமாத்தல. நான் எத்தனை நாளைக்கு தான் அந்த காகோ என்னை ஒட்டி இருக்குது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய லக்ஸரியஸ் கார்லாம் ஓட்டுறாங்க. அவங்கள மாதிரி இல்லைனா கூட ஒரு நல்ல கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கினேன், அவ்வளோதான். இட்ஸ் நாட் a crime, right? Definitely not. ஆனால் உன் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிசிவாக இல்லை சுரேஷ். நீ உன் ஆஃப்டர் பேமெண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு கார் வாங்குறதா நான் ஏன் பிரச்சனை பண்ணுறேன்? உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு மட்டும் தான் தெரியும் சுரேஷ். That's why I want the best for you. நீ உதவி கேட்கும் போது நான் செஞ்சேன், ஆனால் நீ அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தெரியல. தன்யா, இட்ஸ் நாட். சுரேஷ், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். எனக்கு மணி ஆகுது. ஏய், எங்கே போகிற? இட்ஸ் அ ஒர்க்கிங் டே, வேலைக்கு போகிறேன். நேற்று என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பயும் வேலைக்கு போறியா? ரோஷினி, we need to talk now. இது என்ன நினச்சி எனக்கு தெரிஞ்சாகணும். அதை நேத்தே கேட்டுக்கலாம்ல. என்ன ஏதுன்னு தெரியாம ஷான் அடிச்சிட்டீங்க. ஹீஸ் மை பாஸ். இதுக்கு அப்புறம் நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்? You don't need that job. ஏன் உன் சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டுறேனா? There's a limit to chauvinism. தப்பு செஞ்சது நீ. டோன்ட் கால் மீ நேம்ஸ். ஃபைன், தப்பு செஞ்சது நான் தான். என் கலீக்ஸ் என்ன குடிக்க சொன்னப்போ இண்டிசனா முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். நான் செய்யல. ஐ அம் சாரி. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன். நீங்க செஞ்ச தப்புக்கு எப்ப மன்னிப்பு கேட்க போறீங்க? என் பாஸ் கிட்ட. அவன் என் பொண்டாட்டி மேல கையை போடுவான். பார்த்து சும்மா இருக்கணுமா? நான் என்ன கேனேனா? See, அவர் என்ன சேஃபா வீட்ல விட நினைச்சாரு. That's it. He was trying to be a gentleman. எல்லாம் அப்படி தான் ஆரம்பிக்கும். What is wrong with you? I'm a grown woman and married too. என்ன ஒரு டீனேஜர் மாதிரி நடத்தாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகம் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் தெரியும். Your insecurity just puts me off. ஏய், இன்னைக்கு நீ வீட்ல இருக்க முடியாது. நீங்க செஞ்ச தப்புக்கு நானாவது போய் மன்னிப்பு கேட்கணும்ல. நமிதா, ஷான் வந்துட்டாரா? என்ன ரோஷினி, எல்லாம் தெரிஞ்சும் அப்படி கேட்குறீங்க? என்ன தெரியணும்? உங்கள் கண்ணு முன்னாடி தானே உங்கள் ஹஸ்பண்ட் ஷான் அடித்தாரு. அந்த காயத்தோட ஷான் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாருன்னா அவருக்கு தான் அசிங்கம். அவர் இன்னைக்கு வரல. ரோஷினி, என்னாச்சு? இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளார ஒரு பெரிய கலவரமே நடந்துருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்ரதா. இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் ஷான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வீட்டில் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அவசரமாக வந்தேன். சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் ஷானை அடித்தாரு? தெரில நம்ரதா. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சந்தேகமாகவே பார்க்குறாரு. பாவம் ஷான் நல்லது செய்ய போய் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் அன்ஸ்டடியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் ரோஷினியை போய் வீட்டில் விடுவேன்னு சொன்னார். நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். பட் ஹி நெவர் அலவுட். உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை. ஆனால் அதுக்கு கிடைச்ச பரிசை பாருங்க. ரோஷினி, டோன்ட் மைண்ட் மீ சேயிங் திஸ். உங்கள் ஹஸ்பண்ட் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அந்த மாதிரி செஞ்சது சரியே இல்லை. ஷான் ரொம்ப நல்லவர். அதனால தான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. செக்யூரிட்டிக்கு ஒரு கால் பண்ணியிருந்தா உடனே போலீஸ் வந்திருப்பாங்க. இட் வுட் ஹேவ் பின் an assault கேஸ். எனக்கு தெரியும் நம்ரதா. ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்படி ஆஃபீஸ்க்கு வந்தாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் அவர்கிட்ட ஒரு கேதரிங் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அது ஆஃபீஸில் நடக்குதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லலை. அவர் எப்படி வந்தாருன்னு ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதை எப்படியோ தி டேமேஜ் இஸ் டன். நல்ல வேலை எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஷான் அடி வாங்குறத யாராவது பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும். அதுவும் அந்த ராணி மாதிரி ஆளோட கண்ணில் பட்டிருந்தா அவ்வளவுதான். ஒரு பெரிய கதையே கட்டி ஆஃபீஸ் முழுக்க சொல்லியிருப்பா. அவன் வேலைக்கு வர்றது நல்லதாக போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது நம்ரதா? நான் கண்டிப்பாக ஷான் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். யூ ஹேவ் டு. முதல்ல அதை செய்யுங்க. நீங்கள் ஷானுக்கு கால் பண்ணுறீங்களா? அவர் எப்போ வருவார்னு கேட்குறீங்களா?
அவர் ரொம்ப கோவமாக கிளம்பிட்டாரு ரோஷினி. எனக்கு ஃபோன் அடிக்கவே பயமாக இருக்குது. அதுவும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேறு சைன் பண்ணோம். எல்லா ஸ்டாஃபும் அவர் எப்போ வருவாருன்னு காத்துட்ருக்காங்க. ரியலி டோன்ட் நோ எனி திங். I feel terrible. நீங்கள் உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னா அவரோட வீட்டுக்கு போங்களேன். வீட்டுக்கா? என்கிட்ட அவரோட வீட்டு அட்ரஸ் இருக்குது, நானே கொடுக்குறேன். இந்த நிலைமையில நான் எப்படி அவர் வீட்டுக்கு? இங்கே பாருங்க, இதுவே நானா இருந்தா உடனே அவரோட வீட்டுக்கு போய் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்பேன். The least I can do. பிம்பங்கள் பிம்பங்கள். அக்கா, ஏன் திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னேன்? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. என்னாச்சு? மறுபடியும் அத்தோட தொல்லையா? அதை விட மோசம். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில தனியா. அதான் உன்னை மீட் பண்ணி உன் அட்வைஸை கேட்கலான்னு வந்தேன். முதல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நேற்று ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி இருந்துச்சு. ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ட்ரிங்க் வைன். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஷான் தான் என்னை வீட்டில் விடுறாருன்னு சொன்னார். ஆனால் அந்த டைம் பார்த்து மாமா வந்துட்டார். அவ்வளோதான். ஐயோ, மாமா மானத்தை வாங்கிட்டாரா? பிக் டைம். என் பாஸ் அடிச்சிட்டாரு தன்யா. நல்ல வேலை, முக்கால்வாசி பேர் கிளம்பிட்டாங்க. அக்கா, மாமா ஏன் இவ்வளோ வயலண்டாக நடந்துட்டாரு? ஐ விஷ் ஐ நியூ. ஆஃபீஸில் அசிங்கம் பண்ணாது பத்தாதுன்னு வீட்லேயும். இன்னைக்கு என் பாஸ் ஆஃபீஸ்க்கு வராததுக்கு காரணம் நானாக இருக்கலான்னு என் கறி நம்பர்தான் சொன்னாங்க. எப்படி இந்த மாமா இவ்வளோ இன்செக்யூராக ஆனார் எனக்கு தெரில தன்யா. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமாச்சு, இப்போ போய் என்னை சந்தேகப்படலாமா? கேட்குறதுக்கே கேவலமா இல்லை? அக்கா, நான் மாமா கிட்ட பேசவா? ஐ திங்க் இனி செஷன் வித் மீ. ஐயோ, அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். உன் தங்கச்சி என்னை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துட்டாலான்னு கேட்டு என்னை கொன்னுருவாரு. ஆனால் இதை எப்படி விடுறது சரியில்லைக்கா. யோர் மேரேஜ் நீட்ஸ் ஒர்க். என்னோட கலீக் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட பேசலாம். நடக்கிறத பற்றி பேசுகிறியா? சரி, ஃபைன். மாமா பற்றி நமக்கு தெரியும். ஆனால் உன்னோட பாஸ் அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு கால் பண்ணி பேசுனியா? இல்லை தன்யா, ஐ ஃபீல் ஸோ எம்பாரஸ்ட். அவருக்கு கால் பண்ணவே பயமாக இருக்குது. அக்கா, நீ அவரை பார்த்து மன்னிப்பு கேளு. அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடந்ததை மறந்துடுவார். அவரை போய் பார்க்குறது சீட்க்கு தெரிஞ்சா? ஐயோ அக்கா, ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுற? மாமா என்ன பிஐ மாதிரி பின்னால் ஃபாலோ பண்ண போகிறாரா? அவருக்கு வேலை இருக்குல்ல. குட்டி போனதுலேருந்து என் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு தன்யா. ஒவ்வொரு நாளும் கடக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? சீட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் ஐ ஒன்ட் பி ஃபீலிங் லைக் திஸ் அட் ஆல். அக்கா, டோன்ட் கிவ் அப். என்ன கேட்டேன்னா உன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கவுன்சிலிங் செஷனே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்கள் பாதி பிரச்சனைக்கு குட்டியோட இறப்பு கூட காரணமாக இருக்கலாம். அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுக்கா. Come in. Hi, I'm Jack. சாரி, நான் இங்கே வந்துடக்கூடாது. உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டேன். நான் கிளம்புறேன். Wait, Mr. Siddharth, right? நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுங்க. இங்கே வர்றவங்க எல்லாரும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது சரியா தப்பா, பண்ணலாமா வேணாமா? The thoughts are crazy, you know. ஆமாம், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. புரியுது. நான் உங்கள் குழப்பத்தை தள்ளி பண்ண உதவி பண்ணுறேன். என்ன நினச்சின்னு சொல்லுங்கள். என் பொண்டாட்டி, அவள் எனக்கு 10 வருஷமாக தெரியும். ஒரு தடவை கூட இன்னொரு ஆம்பளை பற்றி அவள் என்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனால் இப்போ அவள் பாஸ் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறான். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அவள் ஏதோ தப்பு பண்ணுறான்னு ஒரு சாஸ் என்கிட்ட சொல்லுது. பட் அதை வச்சு நான் அவளை கான்ஃபிடன்ட் பண்ண முடியாது. ஐ நீட் ப்ரூஃப் அது உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்கும். அந்த வேலையை செய்ய தான் நாங்கள் இங்கே இருக்கோம்.
ஆனால் நீங்கள் எனக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு லேட்டாக வரேன்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள் கேட்ட எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஷூர். ஃபீஸ் அதை பற்றி பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்னோடய ஒய்ஃப்க்கு நீங்கள் அவளை ஃபாலோ பண்ணுறது தெரியக்கூடாது. ஒரு வேளை அவள் தப்பு பண்ணலன்னா. ஆஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் சித்தார்த், வி ஆர் வெரி ப்ரொஃபஷனல். அண்ட் ஒன் மோர் திங், அவள் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸை யூஸ் பண்ணி அவளை டிவோர்ஸ் பண்ணலாம்ல? எஸ், ஆஃப்கோர்ஸ். விஷுவல் எவிடன்ஸ் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை உடனே ஏற்றுக்கோங்க. அது இருந்தால் உங்கள் ஒய்ஃப் தப்பு செஞ்சுருந்தாலும் போய் சொல்ல முடியாது. அண்ட் எலிமனி என்னை ஏமாத்தவங்களுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப சப்ஜெக்டிவ் மிஸ்டர் சித்தார்த். என்னை விட நீங்கள் ஒரு லாயர்கிட்ட பேசினா உங்களுக்கு கான்க்ரீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஐ நோ ஒன் திங் ஃபார் ஷுவர், டிவோர்ஸ் ப்ரொசீடிங் ஆரம்பிச்சதும் நீங்கள் எனக்கு கொடுத்த காசை உங்கள் ஒய்ஃப்ட்டு வாங்கிக்கலாம். எண்ணங்கள் அதன் வண்ணம் பிம்பங்கள் வெறுமைகள் அதன் வறுமை பிம்பங்கள் இதழ்கள் சேரா முத்தங்கள் மௌனம் பேசிய வார்த்தைகள் அன்பும் காதலும் பண்பானால் அழிந்திடுமே பல யுத்தங்கள் ஆசையால் அழியும் உலகத்திலே இடலல்ல நிஜம் இந்த பிம்பங்கள் முகமதின் அழகு கண்ணாடியில் அகமதி